நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த நாளிலே இந்த தமிழ் கத்தோலிக்க டிவி வழியாக சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரோடு பேசி அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட இதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு குலத்தை தேடி வந்து நம்முடைய மூதாதையர்களோடு அலைந்து திரிந்து நடந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கேட்ட எல்லாவற்றிற்கும் அவர் பதில் கொடுத்தவர். அவர்கள் கேட்ட எல்லா செயல்களிலும் அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்தவர் இதோ நமது நடுவில் இருக்கின்றார். இந்த நாளிலும் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உனக்காக வைத்திருக்கின்ற திட்டம் எனக்கு தெரியும் என்றோ. அவை வளமான எதிர்காலத்தை தரக்கூடிய திட்டமே அன்றி கேடு விளைப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று சொல்லுகின்றார். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் என்றோ. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கின்றார். இந்த உலகத்தில் எந்த ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதுவும் தேவையில்லாத திட்டங்கள் வைத்திருக்க மாட்டார்கள். அந்த மகன் அவருடைய மகன் அல்லது மகள் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து இருக்கலாம், அல்லது ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து இருக்கலாம், அல்லது பண செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்து இருக்கலாம். இந்த தாய் தந்தையர்கள் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய நினைப்பார்கள். அப்படி செய்ய நினைப்பவர்கள் தான் ஒரு நல்ல தாயும் தகப்பனுமாய் இருக்க முடியும் இந்த உலகத்தில். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே நாம் வளர்ந்த பிறகு நாம் பார்க்கின்றோம், நம்முடைய தாய் தகப்பன் எல்லாம் நம்மை விட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் நல்ல ஒரு பக்தியான குடும்பத்தில் நாம் இருந்து வந்து இருக்கின்றோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை? ஏன் நான் பக்தியாய் வாழ்ந்த பிறகும் ஏன் தோல்விகளும் பிரச்சனைகளும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கின்றது? நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றேன், பக்தியாய் இருக்கின்றேன், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேன். சில தவறான காரியங்களிலும் கூட நான் உடன் போகாதபடி நான் பரிசுத்தமாய் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை என்கின்ற ஒரு தோல்வி, ஒரு வருத்தம் என்கின்ற ஒரு போராட்டத்தோடு நீங்கள் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடவுளை முன்னிறுத்தி நீங்கள் செய்ய வேண்டும். கடவுளுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை. முதலாவதாக இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே என் மகளே, நீங்கள் என்னுடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பாருங்கள், ஆண்டோடைய சித்தத்தை நம்ம கேட்கின்றோம்.
நம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக, ஆண்டோடைய விருப்பம் நிறைவேறுவதாக, மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் நாம் ஆண்டோடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு தடையா இருக்கக்கூடிய வேளையிலே தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகின்றது. சில பேர் ஆலோசனை சொல்வார்கள், சில மக்களுக்கு சொல்வார்கள், ஏன் இந்த கவலை பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வேளையில் அழகாக அவர்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள், நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் இருந்து ஜெபியுங்கள், நன்றாக ஆராதியுங்கள், கடவுளை நன்றாக பற்றி கொள்ளுங்கள், ஆண்டோடைய வார்த்தையை தியானிகள் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை முன்னிறுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடி அவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து அவர் நம்மோடு பேசுவதை கேட்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாதபடி நாம் இருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது இல்லை. நாம் பக்தியாய் வாழ்ந்தும் எந்த ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. பாருங்கள், ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் யூதேயா நாட்டில் வாழ்ந்த யூதர்கள் பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் மீட்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் கடவுளுடைய குற்றச்சாட்டு அதிகமாக இல்லை. கடவுள் மிகுந்த குற்றங்களையோ, கடவுள் கொடிய பாவங்களையோ, முரட்டாட்டங்களையோ, அதிக கோபம் அடைந்தோ அவர்களை தண்டிக்கவில்லை. ஆண்டவர் அவரிடம் கேட்கின்றார்கள். ஆகாய் 1வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் விதைத்தது மிகுதி, ஆனால் அறுத்தது குறைவு. நீங்கள் உண்ணுகிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. நீங்கள் ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்கள் யாருக்கும் குளிர் நீங்குவதில்லை என்று சொல்லுகின்றார். வருத்தத்தோடு ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களிடம் எதிர்பார்த்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. அன்பார்ந்தவர்களே, அப்படி ஆண்டவர் அவர்களிடம் என்ன காரியத்தை எதிர்பார்த்தார் தெரியுமா? ஆண்டவர் இவர்களை பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகின்றார். அப்பொழுது அவர்களிடம் சொல்லுகிறார், மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். நீங்கள் ஆகாய் 1வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுள் மகிமைக்காக ஒரு ஆலயம் கட்டும்படியாக மக்களிடம் ஆண்டவர் கேட்டுக்கொள்கின்றார். ஆண்டவருடைய மாட்சி விளங்கும்படியாக அவர் கேட்டது ஒரே ஒரு ஆலயம் மட்டும். ஏனென்றால் அந்த காலத்தில் நமக்கு தெரியும், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் அந்த கோயிலில் இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த கோயில் இருக்கக்கூடிய வேளையிலே இந்த குருக்கள் போய் பணிவிடை செய்வார்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வார்கள், அறிவிப்பார்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை மக்கள் உணர வைப்பார்கள். ஆண்டவர் அதற்காக ஒரு கோயிலை கட்ட அவர் விருப்பப்பட்டு மக்களிடம் சொல்லுகின்றார் ஆகாய் தீர்க்கதரிசி வழியாக. ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர்கள் தன்னுடைய சொந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்காக வீட்டை கட்டுகிறார்கள், அவர்களுக்காக மாட கோபுரங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். என்னுடைய பிள்ளை, என்னுடைய உறவினர் என்று சொல்லி கடவுளை மறந்து தன்னுடைய சொந்த விருப்பத்தினாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய கோபம் அவர்களிடம் வருகின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களை நான் இதற்காக அழைத்து வந்தேனே, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாதபடி நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி உங்கள் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கோபம் அடைந்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். ஆனால் அவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார். அழகாக சங்கீதம் 121:3 சொன்னதுபடி, இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணெயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உங்களை இரவும் பகலுமாக இருந்து அவர் பாதுகாத்து வழி நடத்துவார். இரண்டாவதாக, நாம் கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, என்னை ஒரு திருமண வீட்டிற்கு அழைத்திருந்தார்கள். அது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நடந்த ஒரு திருமண வீடு. அந்த திருமணத்தில் நான் பிறந்த பொழுது அங்கு யாரை அவர்கள் முதன்மைப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்றால், அரசியல் தலைவர்களையும் அந்த ஊரில் இருந்த பெரியவர்களையும் கூப்பிட்டு அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களுக்கு நல்ல இருப்பிடங்களை கொடுத்து அவர்களை ஒரு பக்கத்தில் இருந்து புகழ்ந்து போற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த திருமண நாட்களில் ஆண்டவர் கொடுத்த அந்த திருவருட் சாதனத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களை, யாரிடம் பணம் காசு இருக்கிறதோ அவர்களை தலைவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதை ஆண்டவர் அருவருக்கின்றார். கடவுள் நம்மிடத்தில் முக்கியத்துவத்தை அல்ல,
அவர் நம்மிடம் முதன்மையை விரும்புகின்றார். கடவுள் நம்மிடம் மரியாதையை அல்ல, அவர் முதல் மரியாதையை விரும்புகின்றார். எனவே அவர்கள் பக்தி அற்றவர்கள் அல்ல என்று சொல்லுகின்றார். எனவே கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவரை முன்னிறுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அவர் எல்லாவித ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கின்றார். விண்ணக ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இந்த மன்னகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டுடைய வார்த்தை சொல்கின்றது. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, முதலில் கடவுளுக்கு உகந்ததை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி, முதலில் ஆண்டோடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை நல் வாழ்வை தரக்கூடிய திட்டங்கள் தான், எந்த கேடும் வரக்கூடிய திட்டங்கள் அல்ல என்று உங்களை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, எனவே நம்முடைய முழு உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை தேட வேண்டும். முழு ஆன்மாவோடு முழு சரீரத்தோடு நாம் ஆண்டவரை தேடக்கூடிய வேளையிலே, அந்த ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். எனவே ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய வேளையிலே நாம் மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம். மகிழ்ச்சி இல்லாதபடி நாம் போகக்கூடிய வேளையிலே அது நமக்கு ஒரு குறைவாக இருக்கும். ஆண்டவருடைய அந்த உன்னதமான பிரசனத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய எண்ணங்கள், நினைவு, சிந்தனைகள், யோசனைகள், ஆர்வம், எதிர்பார்ப்பு, முயற்சிகள் எல்லாவற்றிலும் பெரும்பாலும் தங்களின் சொந்த ஆசைகளின் எதிர்பார்ப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், வேலை செய்த இடத்தில் எனக்கு அமைதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி மற்றவர்களை தாழ்த்தி அவர்களை மிதித்து மேலே செல்லக்கூடிய அநேக நபர்கள் உண்டு. ஆம் அன்பார்ந்தவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டவருடைய கண்களிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய வேளையில் பணமே தான் கடவுளாய் இருக்கின்றது. எங்கு சென்றாலும், ஒரு பள்ளிக்கூடத்தில் போனால் அவர்களுக்கு தேவை பணம், ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போனால் அவர்களுக்கு தேவை பணம், நாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் அவர்களுக்கு தேவை பணம், ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போனால் அவர்களுக்கு தேவை பணம், லஞ்சம். எல்லோரும் பணத்தை தான் கடவுளாய் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை நிலைத்திருக்க முடியாது. ஆண்டவரை சந்திக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போவார்கள். நமக்கு தெரியும், இந்த ஏழை லாசருடைய கதை நாம் படித்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார். அவர் அந்த ஏழை லாசருக்கு அந்த பணக்காரர் ஒரு துண்டு அப்பம் கூட கொடுக்காதபடி இருந்திருந்தபடியினால் அவர் நரகத்திற்கு போனார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலும் கூட அநேக பேர் இந்த பக்தியாய் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி நரகத்திற்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுள் பணிக்காக அவர்களை ஆண்டவர் தயாரித்து வழிநடத்தியவர்கள் கூட தீய பழக்க வழக்கங்களுக்கும் பண ஆசைக்கும் அடிமை ஆகி ஆண்டவர் கொடுத்த மேன்மையும் ஆட்சியும் இழந்து போய் இருப்பதை இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லோருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் பங்கில் இருக்கக்கூடிய பங்கு குருவுக்காக ஜெபிக்க வேண்டும், அருள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி பணியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், யார் யாரெல்லாம் பரிசுத்தத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், யார் யாரெல்லாம் உடைந்து போய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் முழங்கால் மடங்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை முன்பாக நிற்பார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவீர்கள் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் என்னோடு இணைந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சில நேரங்களில் நாம் ஆண்டவரை துதிக்கலாமா? வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை துதிப்போம், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபாரிலா பாஷாலா பதுராலா மஹாலா பாஷாரா பதுராலா. Thank you Jesus, praise to Jesus, glory to Jesus.
ஜீசஸ். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தேடி ஆண்டவரே விண்ணகத்தில் இறங்கி இந்த மண்ணகத்தில் வந்து எங்களோடு குடிகொண்டு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. வல்லமை மிக்க தெய்வமே உமக்கு நன்றி. பெரியவரே உமக்கு நன்றி. உன்னத தகப்பனே உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய உள்ளம் கையில் பொறித்து வைத்திருக்கிறவரே உம்மை நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஒரு தாய் உம்மை தேற்றுவது போல் நான் தேற்றுவேன் என்று சொல்லி எங்களை தேற்றுபவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குவேன் என்று யோவான் தீர்க்கதரிசியின் வழியாக நீ வெளிப்படுத்தியவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றும் புதியதாய் மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. தகப்பனே, அநேக முறை அநேக நாட்கள் எங்களுடைய திட்டங்களை மட்டுமே முன்னிறுத்தி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவீராக. சாத்தான் எங்களை அதிகமாய் நெருக்கி கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. சாத்தான் உம்முடைய திட்டத்தை செய்ய முடிக்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு தடைகளையும் தந்து கொண்டு இருக்கிறான் சுவாமி. எங்கள் குடும்பத்தில் தடைகளை தருகிறான் சுவாமி. ஆண்டவரே, பெண்களுக்குள் தடைகளை கொடுத்திருக்கிறான் சுவாமி. இளைஞர்களுக்கு இடையே தடைகளை கொடுத்திருக்கிறான் சுவாமி. இந்த நேரத்தில் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எரேமியா 29:13 சொன்னதுபடி நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு உள்ளத்தோடு என்னை தேடக்கூடிய வேளையிலே நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொன்னீரேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேடுதலில் ஆண்டவர் உம்மை மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. தூய ஆவியின் பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. ஆண்டவரே, மோசேயோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பொழுதுதான் தகப்பனே, உம்முடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை நீர் வெளிப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் தேசத்திற்கு நீ வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை வெளிப்படுத்தும்படியாகவும் ஆண்டவரே, இந்த உலக நாடுகளில் மக்கள் கொரோனா நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தகப்பனே, அந்த பொல்லாப்பான கிருமியை உமது பரிசுத்த இரத்தத்தில் நீர் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உச்சரிக்கக்கூடிய இடத்திலெல்லாம் ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினுடைய வல்லமை முழுவதும் அழிக்கப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீர் கொடுத்த வல்லமையை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்த பலத்தை கொண்டு உமது பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் ஒன்றுமில்லை சுவாமி. ஆண்டவரே, நீர் என்னை உமது பணிக்காக அழைத்திருக்கின்றீர். நீர் என்னை திடப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே. உமக்கு எல்லா நாமும் மகிமையும் ஆண்டவரே நம் ஆட்சியும் உமக்கே செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் தகப்பனே, நீர் என்னுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காணொளி வழியாக பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இது ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நற்கருணை நாதரோடு இணைந்து நாம் தந்தை கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். முழங்கால்கள் மடங்கட்டும். நம்முடைய நாட்டிற்காக, உலக நாட்டிற்காக, இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த நேரத்திலும் அவர் தரக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் வழியாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லா நோய்களிலும் இருந்து விடுதலை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றி உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றி கொடுப்பாராக. ஆமென்.